சிவபெருமானின் நெத்தியிலிருந்து விழுந்த ஒரு துளி நீரால் உருவான அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு காலபுருஷ சக்கரத்துல முதல் ராசியாக வலம் வரக்கூடிய மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாக மேஷ ராசிக்காரங்க பார்க்கவே ரொம்ப துருன்னு இருப்பீங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு பேசணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பயப்படுவான். ஆனா நீங்களே மற்றவங்களை தட்டி கொடுத்து, தம்பி அப்படி இல்லப்பா, வாப்பா, என்ன போன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. இன்னும் சொல்லப்போனாக்கா மற்றவங்களை அனுசரித்து செல்வதில் மேஷ ராசி முதன்மையானவங்க, அன்பானவங்க. ஆனா இவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தான் குடும்பத்தையும் சரி, சுற்றத்தார்கிட்டையும் சரி, ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கிறது இந்த மேஷம் தான். மற்றவங்க மாதிரிலாம் இவங்க இருக்க மாட்டாங்க. சட்டுன்னு முடிவு எடுப்பாங்க. எதையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. வேகமாக செயல்படுவாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, தன்னுடைய வேலையிலையும் சரி, ரொம்ப அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க. இதோட இவங்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ராசி, செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இதனாலவே இவங்க ரொம்ப ஆற்றலும் வலிமையும் அதிகமாக கொண்டவங்க. ஆனாலும் நிலையற்ற இயல்புடையவங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. இவங்க மேஷ ராசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வந்துட்டு வேலை செய்யறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். அவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு வேலை செய்யவே முடியாது. அதே போல எல்லாரும் ஈஸியா நம்புவாங்க. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். மேஷராசி அப்படின்னாவே அன்புக்கு அடிமையானவங்க. இதை பயன்படுத்திய நிறைய பேர் நிறைய இடங்கள்ல ஏமாற்றி இவங்களை தன்னுடைய பசிக்காக என்ன சொல்றதுங்க, அதாவது வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி இவங்களுடைய உழைப்பையும் இவங்களுடைய உன்னதத்தையும் எடுத்துன்னு இருக்காங்க. இருந்தாலும் மேஷம் வந்து அவங்களை தண்டிக்காம இது நாள் வரைக்கும் எப்படியோ இனிமேல இருக்கட்டுமே, பரவாயில்ல, அவங்க நல்லபடியா இருக்கட்டும் தான் வாழ்த்திட்டு தான் வராங்க. மேஷம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் தனக்கு துன்பம் கொடுத்தவங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது மட்டும்தான். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை அப்படின்னு மேஷராசிகள் நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதே போல மேஷ ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு ரொம்ப வந்து சிரிப்பு வெளியே காட்டக்கூடியவங்க. ஒருத்தர் சிரிக்கிறான் அப்படின்னாவே அவங்ககிட்ட நீங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலயோ, சொந்த பந்தத்துலயோ, இல்லை நம்ம வீட்லயே கூட ஒரு சிலர் வந்துருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள நீங்க கட்டாயம் கேட்டு பாருங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இல்லாம இருக்காது. எல்லா நேரமும் ஒரு மனுஷன் சிரிச்சுட்டே இருக்க மாட்டான். எல்லா நேரம் ஒரு மனுஷன் வந்து அழுதுகிட்டே இருக்க மாட்டான். நாங்க ஜோதிடம் பார்க்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு சில ஜாதகங்கள் என்கிட்ட வரும். அப்ப நான் கேட்போம், இந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்? சிரிச்சுட்டே இருப்பாரா? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, நாங்க ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்போம், ஒரு அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா நாங்க சொல்லுவோம், இல்ல, அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, பொண்ணுக்கோ பையனுக்கோ பிரச்சனை இருக்கு, வேணா போய் கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நாங்க சொல்லி அவங்க போய் கேட்டு அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க சரி செய்த நேரம்லாம் உண்டு. வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஆமா, நீ சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அதை அவன் வெளிக்காட்டாம மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆமா, பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை என்ன பண்ணு அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஒரு குழந்தை ரொம்ப சோகமாவே இருக்குனாலையும் நம்ம கேட்கணும். ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமாவே இருக்குதுனாலையும் அதையும் நம்ம வந்துட்டு கண்காணிக்கணும். புரியுதுங்களா? இதோட ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம். மேஷராசி குழந்தைகளுக்கு என்னன்னா, எல்லாரையும் நம்பிடுவாங்க ஈஸியா. ஸோ மேஷராசி பெற்றோர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து ஈஸியா போய் அங்கங்க தொப்புன்னு விழுந்துரும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு காதல் வைப்பறதோ, இல்லை யார்ட்டையும் வந்து ஈஸியா ஏமாந்துறதோ, மற்றவங்க செஞ்ச தப்புக்கு இது பொறுப்பேற்கிறதோ, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆடு யார் நம்புது, கசாப்பு கடைக்காரத நம்புது அப்படிங்கிற மாதிரி. எங்க மேஷ ராசிக்காரங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல. இல்லைங்க, நான் ரொம்ப தெளிவானவங்க, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் ஏமாந்ததே இல்லை, அன்பு அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் பாசெல்லாம் கட்டுப்படவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்போ கூட சொல்லுங்க. எதிர்த்து நின்னா போர்க்குணம் கொண்டவங்க தான். அப்படியே யாராலையும் எதிர்த்து நின்னா போரிடவே முடியாது. பேசி மாளாது, சண்டை போட்டு மாளாது, நின்று எதிரின்னு சொல்லி நின்ட்டாக்க இந்த மேஷராசியை வீழ்த்தவே முடியாது. ஆனா அன்புங்கிற ஒரு ஆயத்தை எடுத்து இந்த மேஷராசி வெளிப்படையா இருக்கிறதுனாலவே இது நாள் வரைக்கும் கஷ்டங்களுக்கு காரணமா இதுதான் நிக்குது. அதுக்கான நான் குணத்தை மாத்திக்க முடியுமா கடவுளே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியாது. ஆனா விழிப்புணர்வா இருக்கு. உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு இல்லாதனாலதான் இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம தெளிவுபடுத்துறதுக்கான தான் இந்த பதிவு. உங்களுக்கு நிச்சயமா இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு ஒரு அகல் விளக்காவது வெளிச்சம் கொடுக்கும். புரியுதுங்களா? நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த பதிவு என்னன்னா, ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு. ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம், தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம். முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா மாதங்கள்லயும் வந்து திருமணம் பண்ணலாம். ஆனா அந்த ஆடி மாதத்துல திருமணம் சுப நிகழ்ச்சிகளை நிறுத்தி வைங்க. தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த ஆடி மாதம். இப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் சைட்ல நிறைய அம்மனுக்கு திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். பார்க்கவே ரொம்ப கோலாகலமா இருக்கும்.
வெளிநாட்டுக்கு போனவங்கலாம் வந்து ஊருக்கு வருவாங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறேன், சாமி செய்கிறாங்க ஊரில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போகிறத வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மதத்தில் நீங்களும் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, கட்டாயம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து திருவிழாக்கள் இப்போ செய்கிறீங்களோ செய்யலையோ, இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. குலதெய்வ வழிபாடு கட்டாயம் ஒரு முறையாவது குடும்பத்தோட போயிட்டு அந்த நீங்கள் எப்படி அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்களோ அதை செஞ்சுட்டு வாங்க. வீட்டில் சுபக்ஷம் நிலைக்கும். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஈடு இணை இல்லாத அளவுக்கு துணை வரும். நிறைய பேசிட்டோம். பிடிச்சிருந்தா பாருங்களேன், ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஆடி மாதம் இதில் 15 நாள், அதில் 15 நாள், அதாவது ஜூலையும் ஆகஸ்ட், இந்த 2 மாதத்துமே உங்களுக்கு கலவையாக இருக்கு. ஸோ இந்த மாதம் எப்படி நம்ம வாழ்க்கையில் ப்ளே பண்ண போகுது, நல்லது என்ன கெட்டது என்ன, அதிர்ஷ்டம் வருமா யோகம் வருமா, நம்ம எதிர்பார்ப்பு பாசிட்டிவாக வச்சுப்போமே. கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்களே உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. இந்த ஆடி மாதம் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாதத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி பெருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதத்துல நடக்க போகுது. கடவுளுடைய ஆசி பரிபூர்ணமா நிறைஞ்ச மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்துல எந்த அளவுக்கு நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்யறோமோ பண்ணுங்க. இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ என்ன வேணா. மேஷ ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே உடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும், சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பணவரவு சிறப்பா இருக்கும். உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், என்ன துறைகள்ல நீங்க இருந்தாலும் ஏற்றம் இருக்கும். நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், சொத்து பத்துக்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய யோகம், ஆடை ஆபரணங்கள் சொல்லிட்டு ஒட்டு மொத்தம் மேஷராசி உயர்வை பல மடங்கு பார்க்கக்கூடிய நேரம். இப்போ ஒரு சிலர் வருவாங்க, ஆமா அப்படி நீ சொல்றலாம் நடந்துருமா, போமா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சட்ட சிக்கல் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, எதுவாக நான் சரி, ஒட்டு மொத்தம் விழக்கூடிய நேரம். குடும்பத்திலுமே மகிழ்ச்சி பிறக்கும் நேரம். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம், எப்போ பார்த்தாலும் ஏதோ துக்கம் நடந்த வீடு மாதிரி சோகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தப்பா நினைக்கவன். அப்படி இருந்த வீடு கல்யாண வீடு மாதிரி கலகலப்பாக இருக்கும். இப்பெல்லாம் எங்க அம்மா கல்யாண வீடு கலகலப்பாக இருக்கு, அதுவுமே வந்து பார்த்தோன்னாக்கா உம்முன்னு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை அமையுது. பொருளாதாரம் தான், பணக்கார வீடு என்னன்னு சொல்லு கலகலப்பா இருக்கிற மாதிரி. சரிங்க, பணக்கார வீட்டில் கல்யாணம் நடக்கிற மாதிரி வீட்டில் கலகலப்பு நிறைய போகுது. இப்போ மேஷராசி யோசிப்பாங்க, நீ என்னவா பலன் சொல்றே, என்ன சொல்லிட்டு இருக்க, ஜோதிடனாக்கா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு மாதிரி நவகரங்கள்லாம் சொல்லி அவங்களாம் அங்க இருக்காங்க சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அப்பதான் வந்து அது ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரிய போகுதா? பாமர மக்களுக்கும் எளிமையாக புரியக்கூடிய விதத்துல இந்த கிரகங்கள் இங்க இருக்கிறது, அதற்கான பலன் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் சொன்னாதான் நாங்கள் ஜோதிடர் நீங்க ஒத்துப்பீங்க அப்படின்னாக்கா அதையும் சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா பாமர மக்களுக்கு புரியணும். அதே போல ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, பெரிய பெரிய ஆட்களுக்கான ஜோதிடம் மட்டும் சொல்றேன். அப்போ கூலி வேலை செய்யறவங்க, தனியார் துறையில் இருக்கவங்க, எந்த வேலை செய்ய விவசாயம் பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பலன் என்ன? நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எல்லாருக்குமே பொருத்தமாகக்கூடிய ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க, எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, பணக்காரங்களோ ஏழையோ யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பொருத்தமாகக்கூடிய பொது பலன்கள் தான் சொல்லப்படுது. கணக்கு எடுத்துட்டாக்க 100க்கு 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கைக்கு பொருத்தமாகும். மீதி கூட இந்த 25% மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தின் அடிப்படையில மாற்றத்தை கொடுக்கும். இப்ப யோசிப்பீங்க, அதை எப்படி நீ பொதுவா சொல்லுவ அப்படின்னா, இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் என்ன பண்றான் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருந்து அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வந்து கேள்வி கேட்டா, அவங்க திருப்பியும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுறேன். அவங்க என்ன கேட்க போனாங்களோ, என்ன வந்து எந்த விஷயத்துக்காக அவங்க ஜோதிடம் பார்க்க போனாங்களோ அதுவே அவங்களுக்கு மறுக்கப்படுது. அந்த மாதிரி கட்டாயம் இருக்கக்கூடாது. ஜோதிடம் அப்படிங்கிறது, ஜோதினா என்னங்க, வெளிச்சம். உங்களுக்கு புரியாத சில விஷயங்களை, சூட்சமங்களை தெரியப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. ஸோ அந்த வகையில தான் அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கட்டும்ப்பா தம்பி, இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல ஓரளவுக்கு நீ சமாளிச்சிக்கலாம், நல்லா இருப்ப போ அப்படின்னு சொன்னா அது ஓகே. இல்லை ஏதாவது கிரகங்களுடைய அமைப்பு சாதகமா இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கப்பா, பணம் விஷயத்துல கவனமா இருந்துக்கோ, யாரையும் நம்பாத, அதே மாதிரி எங்கேயாவது போகணும் வரணும்னாக்கா கொஞ்சம் பார்த்துக்கோ, அதே மாதிரி ரொம்ப முயற்சி பண்ணாத, கோவப்படாத, இதெல்லாம் நாங்கள் சொன்னங்க அப்படின்னாக்கா அவங்க அது கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. கரெக்டு தான், அவங்க சொல்லி அமிச்சாங்க, நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடுமையா வரப்போ அமைதி காப்போம், பொறுமை காப்போம் இப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு வழிகாட்டுது. ஸோ அப்படிப்பட்ட
வழிகாட்டுதலோட தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது. இப்போ வந்து தலைப்பு பத்திரமே, காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். இது வந்து தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல, மேஷராசியோட வாழ்க்கைக்குமே ஒரு உன்னதமான மாதம்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதம் முழுவதுமே நவகிரகங்களுடைய தலைவனை பொறுத்து அந்த மாதம், தமிழ் மாதங்களுடைய பிறப்பே இருக்கு. அந்த வகையில கடகராசியில சந்திரனுடைய சில காலமும், அதை அடுத்து சுக்கிர பகவானுடைய சில நாட்களும் சஞ்சரிப்பார். ஆடி மாதம் தொடங்கறதுக்கு முன்னாடி என்னாச்சு, சனி வக்ர பயிற்சி ஆச்சு. பல வாரங்களா வந்து உலகையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த செவ்வாய் கேது அவங்களுடைய சேர்க்கை வந்து விலக போகுது. செவ்வாய் பயிற்சி ஆடி மாதம் நடக்குது. இந்த கோள்களுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில இந்த மேஷ ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கைகூட போகுது, வேகம் அதிகரிக்க போகுது. ஆடி மாதம் அனுகூலமான மாதம். கடந்த பல வாரங்களா கேதுவோட இணைந்த இந்த செவ்வாய் மூலம் பல வகைகள்ல மேஷராசி இப்படி ஒரு கஷ்டம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில வரவே கூடாது சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டுருக்கீங்க. எதை தொட்டாலையும் தடை தாமதம், எங்க போனாலும் பிரச்சனை, வம்பு வழக்கு, அது இதுன்னு சங்கடத்து மேல சங்கடம், நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையை மேஷம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த நிலையில மாற்றம் வருது. திண்ணையில படுத்துருந்தவங்க திடுக்குன்னு வச்சான் வாழ்க்கை, கூரையில இருந்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொண்டுச்சான் யோகம்ங்கிற மாதிரி மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆமா அப்படியே பெரிய ஜோதிரி நீ சொல்லிட்டா அப்படியே பழிச்சிருமா என்ன? கண்டிப்பா பழுக்கும். இந்த உலகத்துல எல்லாருக்கிட்டையுமே ஒரு மேஜிக் இருக்கு. இந்த நாக்கு தாங்க அதோட மேஜிக். நம்ம நாக்கு சொன்னா அது பழிக்கும். நீங்க ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருங்களேன், கட்டாயம் அது நடக்கும். இதனால தான் நான் வந்து ஜோதிடத்துல வந்து சொல்லி அனுப்புறது, யாருக்கும் வந்து சாபம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒருத்தங்க வந்து கஷ்டத்தையே கொடுத்துருந்தாலும் சரி, அவன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. என்கிட்டலாம் ஒரு நாளைக்கு நிறைய ஜாதகங்கள் வருது. அந்த ஜாதகத்துல வந்து எல்லாரும் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து அவங்க அது பண்ணிட்டாங்களோ, இது பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க போல, அது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்களையே தாண்டி அந்த கஷ்டங்கள் வந்து அவங்களை அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த நேரங்கள்ல அவங்க வந்து அவங்க நல்லாவே கூடாது, அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமாலாம் கேட்பாங்க எங்ககிட்ட. ஆனா நாங்க சொல்றது என்னன்னாக்கா, நாங்க ஜோதிடத்துல நவகிரகனுடைய அமைப்பு, உங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, எந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க, இப்ப காலம் நேரம் எப்படி இருக்கு, பின்னாடி உங்களுக்கு கால நேரம் மாறுதா, இந்த மாதிரியும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தா சிறப்புங்கிறத மட்டும் தாங்க சொல்ல முடியும். இந்த சூனியம் அநியம் எல்லாம் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்த போய். ஜோதிடம் மட்டும்தாங்க அறிவியல் ரீதியா உண்மை. அது வந்து புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதத்துல மேஷராசி நீங்க எதையும் யோசிக்க வேணாம். என்ன நினைக்கிறீங்களோ அதை திட்டமிடுதலோட அணுகுங்க, முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வந்து உங்கள் அதிபதியுடைய அந்த கேது சேர்க்கை விலகி இருக்கிறதுனால நல்ல காலம். மிகப்பெரிய மாற்றம்னு சொல்றது, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது விரும்பிய இடமாற்றம், எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்கும், திடீர் வருமானம் அதிகமாகும் மற்றும் பொருளாதாரத்துல மேம்பாடு சாத்தியமாக போகும். குறிப்பா மேஷ ராசிகளுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே சாதகமா நிக்குது. புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம், இது எல்லாமே ஒரு விதத்துல உங்களுக்கு சாதகம். பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படுது. தொழில திடீர் திருப்பங்களும் திரவிய லாபமும் கிடைக்க போகுது. இந்த நவகிரகளே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுமே தொடக்கத்துல உங்களுடைய ராசியிலே வீற்றிருக்கிறார். அவருடைய பார்வைங்கிறது 5, 7, 9ஆம் இடங்கள்ல பதியுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால தெய்வ பலம் உங்களை வழி நடத்தும். இதனால கவலையே வேணாம், உங்களுக்கு அனுகூலம் தான். தெய்வங்களை வந்து உங்களை தேர்ந்தெடுத்துச்சு. புகழ்பெற்ற புராணத்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு இல்லம் தேடி வந்துச்சுன்னா மறுக்காதீங்க, போயிட்டு வாங்க. வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். பிள்ளையுடைய கல்வி சம்மந்தமாகவும் கல்யாணம் சம்மந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைக்கூடி வரும். பூர்வீக சொத்துக்கள்லாம் பாகப்பிரிவினா சுமூகமா முடியும். ஏன்னா குருடைய பார்வை உங்களுக்கு பலமா இருக்கு. சப்தமஸ்தானம் புனிதம் அடையுது. இதனால மங்கள ஓசை மனையில கேட்க வழி பிறக்கும். தங்கு தடையில்லாத எல்லா விஷயங்களும் தானா உங்களை வந்து சேரும். தடைகள் எல்லாமே விலகும். ஜென்ம ராசியில ராகும் சப்தமஸ்தானத்துல கேதுவும் இருக்கிறதுனால அங்கேயே குருடைய பார்வை பதிகிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி நன்மைகள் வரப்போகுது. உத்தியோகம் சம்பந்தமா புதிய முயற்சிகள் செய்யறீங்கன்னா கைகூடும். 9ஆம் இடத்த குருவனுடைய பார்வை பார்க்கறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த அந்த அரசல் புரசல்லாம் மாறப்போகுது. குருவை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்யறது மேலும் நட்பலன்களை பெறதுக்கான மேஷ ராசிக்கு ஒரு வழி. இதோட ஆடி 7ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வரார். 3, 6 இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றப்போ நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும்.
நம்பிக்கைக்குரிய விதத்துல நண்பர்கள்லாம் நடந்துப்பாங்க. முக்கிய புள்ளிகள்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருப்பாங்க. யாருங்க அந்த முக்கிய புள்ளி? விஐபிகள்னு சொல்லுவாங்க. அவங்கதான். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் எதிர்பாராத விதங்கள்ல வந்து சேரும். ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். அதே போல உடல் நலம் சீராகும். மாற்று மருத்துவத்தால ஆரோக்கியம் மேம்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். வியாபாரம் தொழில் செய்றவங்களுக்கு மாதத்துடைய பிற்பகுதியில மகிழ்ச்சி அதிகம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்களால் வளர்ச்சி கூடும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை குறையும். ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னாடியே வந்து மற்றொரு தொகை கடன்களில் பொருளும். ஆனா பொறுமை தேவை. அவன் பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே நேரத்தில் கொஞ்சம் சுப செலவுகளும் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷத்திற்கான ஆடி மாத பொது பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அன்பும் பண்பும் நிறைந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம். மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில முன்னெடுத்து அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமான 5ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்றாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பிள்ளைகளுடைய நலன் அக்கறை கொள்வதும் பூர்வீக சொத்து விவகாரங்களை அவசரப்படாமல் இருக்கிறதும் நன்மையை ஏற்படுத்தும். மாதம் முழுவதுமே யோகக்காரகனான ராகு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றத்தை அடைவீங்க. சிறு வியாபாரிகள் கூட நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல சூரிய சஞ்சாரம்ங்கிறது உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்களை தோன்றி மறைய வைக்குது. எதிரால இந்த சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு ஆற்றல் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகும். புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அது சம்பந்த முயற்சிகளுமே வெற்றி பெறும். விவசாயிகளுக்கு மாத்திரை பிற்பகுதியில் ஆதாயம் அதிகமாகும். குடும்பத்துல பொன் பொருள் சேரும். பணியர்களுக்கு தனியார் அரசாங்கத்திலேயே ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி, ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா, எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். செல்வாக்கு அந்தஸ்து அதிகமாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜூலை எடுத்துட்டுனாக்கா 25, 27. இதுவே ஆகஸ்ட் மாதம்னாக்க 7, 9, 16. இந்த நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னாக்க தாராளமா செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விநாயகர் பெருமனை வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகும். அடுத்து பரணி நட்சத்திரம். நினைச்சது சாதிக்கூடிய உங்களுக்கு, சாதிக்கிற வரைக்கும் ஓய்வின்றி உழைக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றமான மாதம். ஏன்னா அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் ஜூலை 27ஆம் தேதி தனஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்க போறார். பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். பணப்புழக்கம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. புதுசா வீடு வாகனம் ஆபரணம் இது போன்ற கனவுகள் நனவாகும். இதோட ஆகஸ்ட் 8 முதல் புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில கேட்ட பணம் வந்து சேரும். வாங்க நினைச்சது எல்லாத்தையும் வாங்க போறீங்க. பணியாட்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் சரி, அதாவது ஒருத்தர் கீழே நீங்க வேலை பார்க்குறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும். ராசிநாதன் செவ்வாய் ஜூலை 30ஆம் தேதி அன்னையிலிருந்து சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால உடல்நிலை இருந்த சங்கடங்கள் விலகும். நினைச்ச வேலை நடக்கும். தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த எதிர்ப்புகள் மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். இழுபறியாக இருந்த வழக்கல் எல்லாம் முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். காவல்துறையிற்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலுமா விலக போகுது. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜூலை 24, 27, ஆகஸ்ட் மாதம் 6, 9. இந்த நாட்களை நல்ல காரியங்களை செய்ய பயன்படுத்திக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்ய உடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்தமாகும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த நேரத்திலையும் தன்னுடைய செல்வாக்கை இழக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம். சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சரிப்பு அலைச்சலை அதிகப்படுத்தும். எதிர்பார்ப்பை இழுபறியாக்கும். உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகளை உண்டாக்கும். சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவுடைய பார்வை களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமண வயதிலுக்கு தகுதியான வரன் வந்து சேரும். பெரிய மனுஷனுடைய தொடர்பும் ஆதரவும் ஏற்படும். இதோட குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவதும் குலதெய்வ வழிபாட்டை செய்வதும் இந்த காலத்துல சாத்தியமாகும். புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். செய்து வரக்கூடிய தொழில லாபம் அதிகமாகும். புதிய முயற்சிகள் முன்னேற்றத்தை உண்டாக்கும். ஜூலை 30 முதல் ராசினாருடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் எல்லாமே நடக்கும். செல்வாக்கு உயரும். வம்பு வழக்கு அப்படி இருந்த உங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் வரும். ஆரோக்கியம் மேம்படும். இதோட ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் புதன்களுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால பொருளாதார நிலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலக போகுது. ஒவ்வொரு விஷயத்திலுமே புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது. திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிச்சுப்பீங்க. புதிய வாகனம் நவீன சாதனங்களை வாங்குவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர போகுது. கடன் தொல்லைகள் நீங்க போகுது. விவசாயிகளுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். விளைச்சல்ல லாபம் உண்டாகும்.
வேலையில் ஏற்படுத்த பிரச்சனைகள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தடைப்பட்ட பதவிகளில் உயர்வு கிடைக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு எடுத்துட்டோம்னாக்க ஜூலை 27, 28, ஆகஸ்ட் 1, 9, 10 இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும். தாராளமாக செய்யுங்க. ஒரு சிலர் சொல்லுவீங்களா, நாங்களே எங்கெங்க போய் நேரம் காலம் பார்க்குறோன்னு சொல்லுவீங்களா, இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாட்களை செஞ்சு பாருங்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நினைத்த செயல்கள் எல்லாமே இனிமையா நடந்தேறும். இது வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்த்துருக்கோம். இதுல இருந்தே ஆடி மாதம் எந்த அளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மாதமா மேஷ ராசிக்கு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இதுல பொதுவான இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடியதும், சூரியனை நமஸ்காரம் பண்றதும், ஞாயிற்றுக்கிழமைகளை ராகு காலத்துல நாகருக்கு பால் அபிஷேகமும், புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை நிரந்தரமாக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6 இந்த எண்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக மேஷத்திற்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. நாங்கள் சொன்ன அனைத்து வாக்குகளும் உங்களுக்கு பலித்தமாகட்டும். வாழ்க வளமுடன். இதோட என்ன துன்பம் வந்தாலும் சரிங்க, முருகனை மனசில் நினைங்க. அடுத்த செகண்ட் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு உதவிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஓம் சரவண பவ.